சாமிக்கு பூவெல்லாம் மாற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயை சொல்லிவிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பூர்விகா ஷோரூம் தான் போயிருக்கோம். பூர்விகா ஷோரூம் எதுக்கு போயிருப்போம், என்ன வாங்கியிருப்போன்றது இந்த வீடியோ எண்டில் ஒரு சின்ன கிளிப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பூர்விகா ஷோரூமில் போயிட்டு நாங்கள் தேடின ப்ராடக்ட்டுமே பார்த்து செலக்ட் பண்ணியாச்சு. அவங்களோட ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்தது. நான் சரி ஒரு 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். 11 o'clock போயிட்டு 1 o'clock வரைக்கும் அந்த ப்ராசஸ் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் சுற்றுறதை பார்த்துட்டு அவங்களாவே லஞ்ச் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் சாட்டர்டே போனதுனால எங்களால் நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் தேடி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி ஒரு வெஜ்ஜி மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இருந்த பசியில் வந்து வாழையிலேயே சாப்பிட்றோம் போல், அப்படி ஒரு பசி. சரின்னு ஓகே இலையை குளிப்பாட்டி சாப்பாடெலாம் எடுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் அப்படியே சுமாராக தான் இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வாங்க போகிறோம் இல்லையா, அந்த ஹாப்பியில் இருக்கிற சாப்பாட்டை ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு பசங்களுக்குமே ஊட்டி விட்டுட்டு பூர்விகா ஷோரூம் போயிட்டோம். அப்புறம் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிட்டு திங்ஸும் வாங்கிட்டோம். என்னென்னு கண்டுபிடிங்க.